குட் மார்னிங் சாம்பியன்ஸ். ஐ எம் செல்வமணி. இன்னைக்கு டியூசாப்டில் எப்படி படிக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். பேசிக் எய்ம் ஆஃப் எ பர்சன் இன் எனி ப்ரொஃபஷன். இன்னைக்கு எந்த துறையில் இருக்கிறவங்களாலும் சரி, யாரை வேணால் எடுத்துக்கோங்க. டாக்டர், டீச்சர், சோல்ஜர், இன்ஜினியர், பிஸ்னஸ்மேன், ஃபார்மர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, யாரை வேணால் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஏழையிலேருந்து பணக்காரர்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரே கனவு தான். என்னன்னா பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிச்சு என்ன பண்ணணும்? ட்ரீம்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ட்ரீம்ஸ்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே என்ன ட்ரீம்னா, குட் வீடு, ஒரு நல்ல வீடு கட்டணும், பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், நல்ல பைக்கு, காரு, பேங்க் பேலன்ஸு, சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸு, நல்ல ஹெல்த்து, அப்புறம் டைம் என்ஜாய் பண்ணி செக்யூரிட்டியான ஒரு லைஃப் வாழணும். இதுதான் எல்லாத்துக்குமே ட்ரீமு. இதை தான் ஒரு செட்டில்மெண்டான சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்னு சொல்கிறாங்க. இந்த சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்காக தான் எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்காங்க. அந்த செட்டில்மெண்டான லைஃப்பை வாழ்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம இன்ஸ்டியூட் பேர் பார்த்தீங்கன்னா godewsop.com. டியூசாப்னா என்னன்னா டிசைனிங் எஜுகேஷன் வெப்சைட் சாஃப்ட்வேர். ஒரு எஜுகேஷன் சாஃப்ட்வேர் வெப்சைட் மூலியமா நம்ம கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களை வெல்கம் பண்ணிக்கிறோம். நீங்க சொல்லுங்க, வாட் இஸ் த ட்ரூ மீனிங் ஆஃப் சக்சஸ்? சக்சஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஒரு செட்டில்மெண்டான வாழ்க்கை தான் சக்சஸ். அந்த செட்டில்மெண்டான வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட் வேணும். இந்த 6 பாயிண்ட் இருந்தா 100% நம்ம செட்டில்மெண்டான லைஃப் வாழ முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கில்ட் எஜுகேஷன். நீங்க சொல்லுங்க, நம்ம படிக்கிறது, இப்ப படிச்சிட்டு இருக்கிறது ஒரு திறமையான படிப்பா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாது. நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, பினான்சியல் ஃப்ரீடம். நம்ம தேவைக்கு அதிகமா பணம் சம்பாதிக்கிறோமா அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரீடம். நீங்க சொல்லுங்க, நம்ம டைமை என்ஜாய் பண்ணி வாழ்றோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இன்னைக்கு இருக்கிற ஒரே நல்ல விஷயம் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா குட் ஹெல்த் மட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ரெஸ்பெக்ட் ரெனிசேஷன். நீங்க சொல்லுங்க, நம்ம ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு பேர் புகழ் மதிப்பு மரியாதை இருக்கான்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல கிடையாது. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ஃபார் ஃபேமிலி. நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு சேவிங் செக்யூரிட்டி இருக்கா அப்படின்னா அதுவும் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இந்த 6 பாயிண்ட் இருந்தா தான் உண்மையான சக்சஸ். எல்லாருமே இந்த 6 பாயிண்ட் தான் ஓடுறாங்க. நல்லா படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், டைம் என்ஜாய் பண்ணணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும், ஊருக்குள்ள பேர் புகழ் என் ஃபேமிலிக்குன்னு செக்யூரிட்டி வேணும்னு வர்றாங்க. இந்த 6 பாயிண்ட் நம்ம ஊர்ல எத்தனை பேர் இருக்குன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த 6 பாயிண்ட் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்ப இந்த 6 பாயிண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம சக்சஸ்ஃபுல் பீப்புளை ஃபாலோ பண்ணாதான் முடியும். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் பீப்புள் எதை ஃபாலோ பண்றாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரெண்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட், லேர்ன் டு ஃபாலோ இட். அதாவது இன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அதுக்கு தகுந்ததை கத்துக்கிட்டு அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்ப இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் ஐடி, கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் தான் இன்னைக்கு இருக்க கரண்ட் ட்ரெண்ட். அப்படி இருக்கும்போது எங்கேயாவது கம்ப்யூட்டர் இல்ல, இன்டர்நெட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. இன்னைக்கு பாருங்க, எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இ லேர்னிங், இ புக், இ டெஸ்ட் வந்துருச்சு. இன்னைக்கு இ காமர்ஸ் வந்துருச்சு. அதுல ஃபிளிப்கார்ட், அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு இ காமர்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு பர்சனல், ஃபேமிலி, சோசியல் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸ்புக், கூகுள் பிளஸ், லிங்க்டின் வந்துருச்சு. கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா வைபர், வாட்ஸ்அப், ஸ்கைப் வந்துருச்சு. இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்கு. யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், கேம்ஸ், மூவிஸ், மியூசிக், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க்ல இருந்து, பேங்க்ல இருந்து, இன்னைக்கு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டோட ஆதிக்கம் அதிகரிச்சிருச்சு. அப்ப இன்னைக்கு இருக்கிறது இன்டர்நெட் ஏஜ் தான். அதான் சொல்றாங்க வேர்ல்டு நீட்ஸ் இ எஜுகேஷன். உலகத்துக்கே உலகத்துக்கே கம்ப்யூட்டர் பத்தின படிப்பு தேவை, எசென்சியல் லைஃப் ஸ்கில் தேவைன்னு சொல்றாங்க. ஐபிஎம் சர்வே படி இந்தியாவில் இன்னைக்கு 90% மக்களுக்கு இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் டெக்னாலஜின்னு தெரியலன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே லேப்டாப் இருக்கு, மொபைல் இருக்கு. நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த 90% மக்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டியூசாப் எஜுகேஷன் அகாடமி ஸ்டார்ட் பண்றாங்க. எங்க அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லியில இருக்கு. இன்னைக்கு யங் டைனாமிக்கா இன்னைக்கு டியூசாப் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம டியூசாப்ட கைட் பண்ணி மென்டர்ஷிப் பண்ணி கொண்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரிஷி ஷதேவ் சார். நம்ம டியூசாப் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 24th அக்டோபர் 2000 ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 65 லட்சம் பேர் டியூசாப்ட இன்னைக்கு சாட்டிஸ்ஃபைடா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்டு வைட்ல. இன்னைக்கு 24 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டியூசாப் ஸ்டார்ட் பண்ணி 50 நாள்ல 5000+ ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ஆயிருக்காங்க. அது எஜுகேஷன் ஃபீல்ட்ல மிகப்பெரிய ரெக்கார்டா கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார் ஒரு எஜுகேஷன் 50 நாள் 5000 பேர் அட்மிஷன் ஆகணும்னா அந்த ப்ரோக்ராம் தான் காரணம். அது என்ன ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ஏர்ன் வேல்யூ லேர்ன் ப்ரோக்ராம். இந்த இடத்துல படிச்சுட்டே சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சிட்டே படிக்கலாம், படிக்கலாம்னாலும் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கலாம்னாலும் படிக்கலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி லேர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூ கேன் லேர்ன் ஃப்ரம் எனிவேர் எனி டைம்
இன்டராக்டிவ் லேர்னிங் மூலிமா நம்ம படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேட்டகரி எல்லாமே கொடுத்துறாங்க. இது யூஸ் பண்ணி எங்கேருந்து வேணால் படிச்சுக்கலாம். ஸ்கூல்லேருந்து, காலேஜ்லேருந்து, ஆஃபீஸ்லேருந்து, பஸ்ஸுலேருந்து, வீட்டிலேருந்து எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நம்ம வந்து எங்கேருந்து வேணால் படிச்சிருக்க மாதிரி நமக்கு விசுவல் சிஸ்டம் மூலிமா இன்டராக்டிவ் லேர்னிங்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னெல்லாம் படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேசிக் கோர்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல்ல இருந்து நமக்கு டெக்னிக்கல் கோர்சஸ் ஃபார் ஐடி ஜாப், அட்வான்ஸ் டெக்னிக்கல் கோர்சஸ் ஃபார் ஐடி ஜாப் போகிறதுக்கான எல்லா கோர்சஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. HTML, CSS வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப் நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படிக்கிற ஆட்டோகேட் 2D 3D இருந்து நெக்ஸ்ட் 3DX மேக்ஸ் அனிமேஷன் மாடலிங் வந்து எல்லாமே படிச்சிருக்கோம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம். இந்த இடத்துல இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜ் தெளிவாக கற்றுக்க முடியும். நமக்கு பார்த்தீங்கன்னா டென்ஸ், நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், ஆர்டிகல், வெர்ப், அட்வெர்ப், இன்டர்ஜெக்ஷன் இந்த மாதிரி கிராமர்ல A to Z நாலேஜ் எல்லாமே இருக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஒரு MBA ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான குவாலிட்டிஸை இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு MBA ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான நாலேஜ் இந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இன்னைக்கு வந்து லா ஸ்டூடெண்ட் சம்மந்தமான A to Z மெட்டீரியல் இங்கே பாருங்க. செக்ஷன் A to Z எல்லா நாலேஜுமே நம்ம வந்து ஒரு லாக்கு தேவையான A to Z நாலேஜ் நம்ம எடுத்துக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது லா ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ல மெடிடேஷன், யோகா கிளாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ல நிறைய டிசீஸ் வர்றதுக்கு காரணம் அவங்களோட மன அழுத்தம் தான். அந்த மன அழுத்தம் போறதுக்காக நமக்கு மெடிடேஷன், யோகா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிக்கிற மாதிரி நமக்கு டியூஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் ரிசர்ச் மூலிமா ஃபியூச்சரில் வர கோர்சஸ்லாம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 200+ E கோர்சஸ், 600+ E புக்கு, 200+ ஆடியோ புக்கு, 20,000+ கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது கூட வெளியில் நம்ம படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அப்போலோ சென்டரில், நெக்ஸ்ட் CSC சென்டரில், இன்னைக்கு இருக்குன்னே கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் அக்யூர் எசென்ஷியல் லைஃப் ஸ்கில்ஸ் இன்னைக்கு ஸ்கூல் காலேஜில் சொல்லிக் கொடுக்காத லைஃப்ல டெவலப் ஆகிறதுக்கான ஸ்கில்ஸையும் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக வளர்த்துக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் அப்படின்னா, லைஃப் ஸ்கில்ஸ் ஆர் எசென்சியல் ஃபார் அவர் க்ரோத். நம்ம வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும் தான் முடியும். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சனல் ஸ்கில், ப்ரொஃபஷனல் ஸ்கில், நாலேஜ் லெவல், சோசியல் அவேர்னஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல எசென்சியல் லைஃப் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பீப்புள் அண்ட் சோசியல் ஸ்கில், பாடி லாங்குவேஜ், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்து ரிலேஷன்ஷிப் ஸ்கில் இருந்து பாசிட்டிவ் அட்டிடியூட் ஸ்கில் இருந்து மோட்டிவேட் அட்டிடியூட் ஸ்கில் இருந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில், ட்ரெஸ் கோட் மேட்டர்ஸ், ஆங்கரிங் ஹோஸ்டிங் ஸ்கில் இருந்து பிரசன்டேஷன் ஸ்கில் இருந்து அடாப்டபிலிட்டி ஸ்கில் இருந்து டீம் ஒர்க் ஸ்கில் இருந்து நெக்ஸ்ட் டிசிப்ளின் ஸ்கில் இருந்து க்ரோமிங் ஹைஜீன் ஸ்கில் இருந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங், ஆர்கனைசேஷன் ஸ்கில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில், கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி, கோல் விஷன், கேரியர் growth, கேபிட்டலைஸ் யுவர் ஸ்ட்ரென்த், இம்ப்ரூவ் யுவர் வீக்னஸ், டிஜிட்டல் என்டர்பிரனர்ல இருந்து கான்ஃபிடன்ஸ் பில்டிங் இருந்து லீடர்ஷிப் ஸ்கில் இருந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்து இன்டர்பர்சனல் ஸ்கில் இருந்து கிரியேட்டிவிட்டி ஸ்கில் இருந்து நமக்கு பர்சனல் ஸ்கில், ப்ரொஃபஷனல் ஸ்கில், டைம் மேனேஜ்மெண்ட், டிபேட் செமினார், அக்கௌண்டபிலிட்டி ஸ்கில், குசிங் ஸ்கில், நெகோசியேஷன் ஸ்கில், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், சோசியல் மீடியா, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், ஓன் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், ஒர்க் எத்திக்ஸ், அட்டென்ஷன் டு டீடைல், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஃபிளெக்சிபிலிட்டி, இந்த மாதிரி A to Z நாலேஜ் நம்ம கற்றுக்கமா நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் எஜுகேஷனும் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான A to Z நாலேஜ் நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம், நம்ம ஆன்லைன்லேயே எக்ஸாம் எழுதி நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி 45,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த இடத்துல டெஸ்டிங் சென்டரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது கிரேட் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ், இன்ஃபர்மேஷன் வைஸ் எல்லாமே நம்ம கற்றுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹை ஸ்கில்ஸ் ஃபார் 100% ஜாப் இன் ஹை சேலரி, அதாவது நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்னா ஸ்கில் இருந்தால் மட்டும் தான் முடியும். அதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயமா கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு பெரிய லெவலில் சாதிக்க முடியும். அதில் ஒரு 10 இம்பார்ட்டன்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த துறையில் சாதிக்கணும்னாலும் இந்த 10 ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னைக்கு நியூவாக ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இந்த 10 ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வெரி மஸ்ட், நெக்ஸ்ட் லீடர்ஷிப் ஸ்கில், நெக்ஸ்ட் அடாப்டபிலிட்டி ஸ்கில், நெக்ஸ்ட் டீம் ஒர்க் ஸ்கில், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இன்டர்பர்சனல் ஸ்கில், ஒர்க் எத்திக்ஸ் ஸ்கில், அட்டென்ஷன் டு டீடைல் ஸ்கில், கிரியேட்டிவிட்டி ஸ்கில். இந்த 10 ஸ்கில் இருந்ததுன்னா நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க முடியும். இது எல்லாமே நம்ம டியூஸ் ஆஃப்ல கற்றுக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ டியூஸ் ஆஃப்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் குழந்தைங்க படிக்கிறது, பிரைமரி ஸ்கூலு, மிடில் ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, காலேஜ் கோர்ஸு, நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேசிக்லேருந்து ப்ரொஃபஷனல் இருந்து ஜென்ரல் நாலேஜ்லேருந்து மென்டல் மேக்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் லாங்குவேஜ் ப்ரிப்பரேஷன், என்டர்டைன்மெண்ட், பிரெயின் சாஃப்ட்வேர்ஸ், கேரியர் ப்ரிப்பரேஷன், என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன், டெஸ்ட் ஆஃப் த வீக்லேருந்து A to Z நாலேஜ்
நம்ம ஒரே இடத்துல கற்றுக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நாங்கள் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறோம்னா, இப்போ சொன்ன எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் ஆன்லைன் எஜுகேஷன் மூலிமா லேர்னிங் கிட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வெளியில் போயிட்டு இன்றைக்கி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் 5 to 10 lakhs வரைக்கும் ஃபீஸ் ஆகும். இன்றைக்கி அவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி எல்லாத்துலேயும் படிக்க முடியாது. மேக்ஸிமம் ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்தா எல்லாரும் படிக்க முடியுமானா அதுவும் முடியாது. சரிங்களா? அதனால தான் நம்ம டியூஸ் ஆஃப் எஜுகேஷன் அகாடமியில் இன்க்ளூடிங் டேக்ஸோட நமக்கு சேனல் பார்ட்னர் கோல்டு பேக்கேஜில் 15,650க்கு இந்த எல்லா விதமான எஜுகேஷனுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பெஸ்ட்டா இல்லையா? 100% பெஸ்ட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவ் லிமிடெட் டைம் 30% ஆஃபர் ப்ரைஸ் ஃபார் யூ ஒன்லி. உங்களுக்காக 30% ஆஃபரில் இன்னைக்கு மட்டும் நமக்கு லிமிடெட் பீரியட் ஆஃபராக கொடுத்துருக்காங்க. சேனல் பார்ட்னர் சில்வர் பேஜில் எஜுகேஷன் லைஃப் லாங் கிடைச்சிரும். இது வெறும் 10,950க்கு லைஃப் லாங் எஜுகேஷனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பெஸ்ட்டா இல்லைங்களா? 100% பெஸ்ட். இவ்வளோ நேரம் இதில் எப்படி படிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஏர்னிங் பார்ட். இது வந்து ஆப்ஷனல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஒரு வாய்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இன்கம் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சரிங்களா? இந்த இடத்துல நான் எப்படி சார் பணம் சம்பாதிக்கிறது, ஹவு கேன் பி ஏர்ன் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்மி ஃபீஸில் நிறைய கம்ப்யூட்டர் பற்றி சாஃப்ட்வேர் பற்றி ஸ்கில் டெவலப்மெண்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அப்படி நம்ம சொசைட்டியில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எஜுகேஷனை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதா நம்ம ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வாய் வழியாக நிறைய விஷயத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாருங்க, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இந்த டாக்டர் போய் பாருன்னு சொல்கிறோம், இந்த கடையில் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம், இந்த பைக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குன்னு சொல்கிறோம், இந்த பைக்கு நல்லா இருக்குன்னு சொல்றோம், இந்த சினிமா நல்லா இருக்குன்னு சொல்றோம், கிரிக்கெட்டை பத்தி பேசுறோம். இன்னைக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறோம்னா நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு ஒரு இன்கம் வரது இல்லை. ஆனா இந்த எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணா நமக்கு இன்கம் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி யாரெல்லாம் நான் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ரொமோட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், எம்ப்ளாயி, பிசினஸ் இன்ஜினியர்ஸ், எவ்ரி ஒன் கேன் டு. 10th மேல படிச்சது எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ப்ரொமோட் பண்றதா நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் எது சார் இந்த டியூ சாஃப்ட்டை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் கண்ட்ரி. இன்னைக்கு நம்ம நாட்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மொதல் நாடு நம்ம நாடு தான். கிட்டத்தட்ட 144 கோடி மக்கள் இருக்கிறோம். அதில் 60% மக்கள் யாருன்னா 15 வயசுலேருந்து 40 வயசு கீழே இருக்கிற யங் ஜென்ரேஷன். கிட்டத்தட்ட 80 கோடி மக்கள் இளைஞர்களாக இருக்கிறோம். உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் கொண்ட ஒரே நாடு நம்ம நாடு தான். இதுதான் நம்ம நாட்டோட ஸ்ட்ரென்த். இதில் மேஜர் ப்ராப்ளம் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது ஓவர் பாப்புலேஷன். இன்னைக்கு நிறைய மக்கள் தொகை இருக்கிறது. இன்னைக்கு பிரச்சனை ஹை இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்ந்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு பிரச்சனை விழிப்புணர்வே இல்லாத மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு படிச்சிருக்காங்க, ஆனா படிச்சதுக்கு உண்டான அறிவு இருக்கானா கண்டிப்பா அது கிடையாது. இன்னைக்கு ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்னைக்கு வேலை இல்லாத நாட்டம் அவ்வளோ இருக்கு. அதையும் மீறி ஒரு வாய்ப்பை கொடுத்தா கூட ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால முடியாது, நடக்காது, செய்ய முடியாது, இது ஏற்கனவே பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிதான் நெகட்டிவ் தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம நாட்டோட மேஜர் ப்ராப்ளம். இதுக்கான சொல்யூஷன் தான் நமக்கு டியூசாப்ட்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு டிகிரிக்கு இன்னைக்கு 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சவங்க செகண்ட் இயர் போறாங்க, செகண்ட் இயர் முடிச்சவங்க தேர்ட் இயர் போறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தேர்ட் இயர் முடிச்சுட்டு வெளியே வராங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ், டிப்ளமோ அப்படின்ட்டு நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு வெளியே வராங்க இன்னைக்கு. ஆனா தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த ஏற்கனவே டிகிரி படிச்ச 75 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி வச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் போகணும்னா பாருங்க, குரூப் 2 எக்ஸாமுக்கு வெறும் 5000 வேகன்சிக்கு 11 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. குரூப் 1 பாருங்க, வெறும் 92 வேகன்சிக்கு 3,20,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. குரூப் 4 பாருங்க, வெறும் 7,382 வேகன்சிக்கு 21.83 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. ஒரு போஸ்டிங்க்கு 300 பேர் போட்டி போடுறாங்க. அதாவது 1000 பேர் எக்ஸாம் எழுதுனா அதுல 2 பேர் 3 பேருக்கு தான் இன்னைக்கு வேலை. அந்த அளவுக்கு கவர்மெண்ட்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, நான் வந்து பிரைவேட் ஜாபாவது போறேன் அப்படின்னா அந்த இடத்துல இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா ஜாபையும் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏஐயோட வளர்ச்சி காரணமா 2022ல 1,54,336 பேருக்கு வேலை போயிருக்கு. 2023ல 4,25,000 பேருக்கு வேலை போயிருக்கு. அதுல 36,000 பேர் இந்தியர்களுக்கு வேலை போயிருக்கு. இந்த 2024ல கூட பாருங்க, ஜனவரி 14ஆம் தேதிக்குள்ள 46 கம்பெனிஸ்ல 7,528 பேருக்கு இன்னைக்கு வேலை போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வேலையில இருக்கும் போதே வேலையில இருக்கிறவனுக்கு வேலை இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விப்ரோ, ஸ்விக்கி, ஷேர்சாட், இந்த மாதிரி அமெரிக்க கம்பெனிஸ் எல்லாம் நிறைய பேர்த்த வேலையை விட்டு அனுப்பிட்டு இருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளில் லாஸ்ட் இயர் 12,000 பேர் வேலையை விட்டு அனுப்புனாங்க, இந்த வருஷம் 1000 பேர் வேலையை விட்டு அனுப்புனாங்க, இப்போ கூட 10,000 பேர் வேலையை விட்டு அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு பைத்தான்ற ஒரு டோட்டல் கேட்டகரியே விட்டு தூக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட்ல 10,000 பேர் வேலையை விட்டு அனுப்பியிருக்காங்க. டெல்லியில் பாருங்க, போன வருஷம் 6,450 பேர் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க, இந்த வருஷம் 6,000 பேர் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை, அதனால தான் பண்ணணும். அப்போ டியூசாப்ட்ல நீங்க ஒர்க் பண்றது மூலியமா டியூசாப்ட் எஜுகேஷன் அகாடமியில உங்களுக்கு 50% ஹெல்ப் பண்ணி தராங்க. உங்களுக்கு மேல டீம் ஒர்க் மூலியமா 45% ஹெல்ப் பண்ணி தராங்க. இந்த இடத்துல 95% நீங்க சப்போர்ட் எடுத்துட்டு வெறும் 5% ஒர்க் பண்ணா போதும். இந்த 5% ஒர்க் பண்றதுக்கு நீங்க நிறைய படிச்சிருக்கணும், நிறைய நாலேஜ் வேணும், பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அப்பெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க தான் பாஸ். சரிங்களா? இந்த இடத்துல இந்த எஜுகேஷன் ப்ரொமோட் பண்றது மூலியமா நமக்கு இன்கம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படிக்கிற வாய்ப்பை நம்ம கத்துக்கிறது மட்டும் இல்லாத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேருக்கு சொல்லி கொடுத்தா நமக்கு 2,500 ரூபா பேமெண்ட் தராங்க. இப்போ இந்த 3 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 6 பேருக்கு ஷேர் பண்ணி சொல்லி கொடுத்தா நமக்கு 3,500 பேமெண்ட் தராங்க. இப்போ 9 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 9 பேர் சொல்லி கொடுத்தா நமக்கு 3,500 பேமெண்ட் தராங்க. இந்த 18 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 9 பேர் சொல்லி கொடுத்தா நமக்கு 3,500 பேமெண்ட் தராங்க. இந்த 27 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 9 பேர் சொல்லி கொடுத்தா நமக்கு 4,000 ரூபாய் பேமெண்ட் தராங்க. இந்த 36 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 9 பேர் சொல்லி கொடுத்தா நமக்கு 4,000 ரூபாய் பேமெண்ட் தராங்க. இப்போ நம்ம கீழே 45 பேர் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 45 பேர் சேர்ந்து இந்த எஜுகேஷனை ஜஸ்ட் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணி கற்றுக் கொடுத்தா நமக்கு 11,000 போனஸ் தருவாங்க. இப்போ நம்ம கீழே 50 பேர் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, 1 மை லீடர்னு சொல்லுவாங்க. டோட்டலா 32,000 ரூபாய் இன்கம் பண்ணியிருப்போம். இந்த பேமெண்ட் எல்லாமே நமக்கு வீக்லி பேமெண்டா கொடுத்துருக்காங்க. வாரம் 2,500 ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்கம் பண்றோம் நமக்கு கொடுத்துருக்காங்க. மந்த்ரா டு சக்சஸ். சார் இதில் நான் எப்படி சார் ஜெயிக்கிறது அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. லேர்ன் ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்கணும், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்புறம் டீச் பண்ணணும், அப்புறம் க்ரோத் ஆகிடலாம். லேர்ன், ப்ராக்டிஸ், டீச், க்ரோத். இந்த 4 விஷயத்த பண்ணால் பெரிய லெவலில் வளரலாம். அது வந்து ஈச் ஒன் டீச் டூ. நான் ஒருத்தன் 2 பேர் கற்றுக் கொடுத்தா கூட பெரிய லெவலில் வளர முடியும். அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தெளிவாக கற்றுக்கிட்டு இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் ஒரு 50லேருந்து 100 பேர் இருப்பாங்க. இந்த 100 பேருக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஆனால் 100 பேர் எடுத்துக்கணும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 பேர் எடுத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு எப்படி படிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும் கற்றுக் கொடுக்கும்போது செகண்ட் மந்த் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி கற்றுக் கொடுப்பாங்க. தேர்ட் மந்த் 8 பேருக்கு ஷேர் பண்ணி கற்றுக் கொடுப்பாங்க. ஃபோர்த் மந்த் 16, 32, 64, 128, 225, 2021, 2024, 4,096 இது எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வருஷ கடைசியில் 8,190 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் சேர்த்துருக்கோம். நம்மளே 8,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு 2 பேர், 4 பேர், 10 பேர், 20 பேர் தான் கொடுத்துருப்போம். அது டீம் ஒர்க் மூலியமா தான் 8,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வாய்ப்பு போய் சேருது. 50 பேர் அப்படின்னா 1 மைல். இதில் பாருங்க 163.8 மைல் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நீங்க பாருங்க, நம்ம ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, நம்ம டீம் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, இல்ல அவங்க டீம் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாலும் ஈச் அண்ட் எவ்ரி மைல் ஒவ்வொரு மைலுக்கு நமக்கு 32,000 பேமெண்ட் தருவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம எவ்வளவு இன்கம் பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can gain this with team work மூலியமா 160.8 into 32,000 பார்க்கும்போது for இயருக்கு 52,41,600 நம்ம ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? சப்போஸ் இண்டிவிஜுவல் ஒர்க் பண்ணா 52 lakhs ஏர்ன் பண்ண முடியுமா? 100% வாய்ப்பே கிடையாது. இந்த பிசினஸ் எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்க அந்த அளவுக்கு இருக்கும் சார். நான் 100% எது பண்றேன் சார் அப்படின்னா வருஷத்துக்கு 52,41,600 ஏர்ன் பண்ண முடியும். இல்ல சார் என்னால 50% பண்ண முடியும்னா கூட 26,20,800 ஏர்ன் பண்ண முடியும். இல்ல சார் என்னால வெறும் 25% பண்ண முடியும்னா கூட 13,10,400 ஏர்ன் பண்ண முடியும். இல்ல சார் என்னால வெறும் 10% பண்ண முடியும்னா கூட 5,24,160 ஏர்ன் பண்ண முடியும். பர் மந்த் 43,000 ஏர்ன் பண்ணலாம். சப்போஸ் நான் அந்த ஒர்க்கை பண்ணவே இல்லை அப்படின்னா கூட நமக்கு எந்த ஒரு லாஸுமே கிடையாது. எந்த அளவுக்கு ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சார் நான் இது லைஃப் லாங் செஞ்சுட்டே இருக்குமா? இது ஒரு எண்டே கிடையாது. கண்டிப்பாக எண்ட் இருக்கு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நமக்கு கொடுக்குறாங்க, ராயல்டி பென்ஷன் கொடுக்குறாங்க. இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம 40 வயசு 50 வயசாலும் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, வருஷத்துக்கு 8,000 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போய் சேருன்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட வேணாம். ஜஸ்ட் 25 மைல் கம்ப்ளீட் பண்ணி தான் போதும். உங்களுக்கு இல்லை 1,250 ஸ்டூடெண்ட்ஸ் டீம் ஒர்க் மூலியமா அந்த வாய்ப்பை எடுத்து யூஸ் பண்ணும்போது 2% ரேங்க் பர் மந்த் 20,000 பென்ஷன் கொடுக்குறாங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிருக்கும் போது 1,250 ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது மூலியமா நம்ம இன்சென்டிவ் 1 lakh மேலே இருக்கும். இன்சென்டிவ் தனி, பென்ஷன். இப்போ நம்ம டீம் அப்படியே அதிகரிக்கும் போது 100 மைல் கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு 5,000 பேர் படிச்சு ஒர்க் பண்ணிருப்போம். அப்போ ஒரு பர்சன் சேர்த்து பென்ஷனே 30,000 தருவாங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிருக்கும் போது நம்ம இன்சென்டிவ் 4 lakh மேல இருக்கும். இது வந்து அப் டு 3 ஜெனரேஷனுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார் இதில் அதிகபட்சமா எவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்ஸ் டு ஏர்ன் டியூஸ் ஆஃப். இதில் அதிகபட்சமா ஒரு வாரத்துக்கு நீங்க டியூஸ் ஆஃப்ல 1,92,000 ரூபாய், அதாவது 2,500 ஸ்டார்ட் பண்ணி 1,92,000 வரைக்கும் ஒரு வாரத்துக்கு சம்பாதிக்க முடியும். ஒரு மாசத்துக்கு 7,68,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அப்ப ஆல்மோஸ்ட் ஒரு ஐடியில ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம டியூஸ் ஆஃப்ல பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய் மாரி கேம்ஸ் எக்யூட் சார் நான் எது சார் உள்ள சம்பாதிக்கணும், எனக்கு ஒரு 10,000 20,000 30,000 40,000 50,000 இருந்தால் போதும் அப்படின்ற மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ரியலாக எதுக்கு சம்பாதிக்கணும்னா ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயரதுனால தான் சம்பாதிக்கணும். இப்போ பாருங்க 1945 ஒரு ஃபேமிலியை ஒரு மாதத்துக்கு ரன் பண்ணுறதுக்கு வெறும் 10 ருபீஸ் தான் போக சொன்னாங்க. 65 100, 85 1000, 2000 10,000, இன்னைக்கு 1 lakh வேணும்னு சொல்றாங்க. 2045 10 lakh வேணும்னு சொல்றாங்க. பாருங்க ஒவ்வொரு 20 இயர்ஸ்க்கு ஒருக்கா ஒரு சேலரி ஆகிட்டே வருதே இல்லைங்களா? நம்மளால இயரை கம்பேர் பண்ண முடியுமா? விலைவாசி குறைக்க முடியுமா? கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம இன்கம் 1 lakh இருக்கா, இல்ல 2045 தான் 10 lakh இருக்குமா? கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். அதனாலதான் நம்ம டியூ சாஃப்ட் பண்ணுவோம். நம்ம டியூ சாஃப்ட் ரன் பண்றதுக்கான எல்லா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், இன்கார்பரேட் சர்டிஃபிகேட்ல இருந்து ISO சர்டிஃபிகேட்ல இருந்து லிஸ்டட் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட்ல இருந்து இந்தியா, அமெரிக்கா, கனடாவில் தான் நமக்கு அவர் ரெனிசஸ் வந்து A to Z எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏஸ் ஆர் டியூஸ் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா why dues of is best வீக்லி பேமெண்ட் சிஸ்டம், அதாவது மாசத்துக்கு 4 பேமெண்ட், வருஷத்துக்கு 52 டைம் பேமெண்ட் வாங்கலாம். அதாவது நீங்க ஒரு ஜாப்ல போயிட்டு 5 வருஷம் செஞ்சு வாங்குற இன்கம் இங்க ஒரே வருஷத்துல வாங்க முடியும். நெக்ஸ்ட் ISO சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, லார்ஜஸ்ட் கேம்பஸ் எல்லா எஜுகேஷன் நமக்கு ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வைட், அது ஆன்லைன் மூலியமா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஆன்லைன் எஜுகேஷன் இதெல்லாம் நம்ம தான் ஸ்டார்டிங்கே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது இப்ப ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டியூட்டே கிடையாது, 24 இயர்ஸ் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணது, சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 65 லட்சம் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா மட்டும் கிடையாது, நேபாள், கனடா 3 கண்ட்ரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இன்னைக்கு குரோர்பதியா இருக்காங்க டியூ சாஃப்ட்ல. இன்னைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 2 பேர் என்ட்ரி ஆகிறாங்க. இதுல ஒர்க் அண்ட் ரன் த சிஸ்டம், மணி வித் ஆட்டோமேட்டிக் இன்கம். நம்ம கத்துக்கிட்டு வேலை செஞ்சா மட்டும் போதும், பணம் பாட்டுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் நமக்கு லைஃப் லாங் கொடுத்துருக்காங்க. 350% வளர்ச்சியில போயிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம். பெஸ்ட் பைனரி பிளான், நம்ம கீழே ஒரு 2 பேரை சரியா வழி நடத்தினா பெரிய லெவலில் வளர முடியும். சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. லேக்ஸ் ஆஃப் ராயல்டி ஹோல்டர்ஸ் டியூ சாஃப்ட்ல இருக்காங்க. இன்னைக்கு ஐடி சம்பந்தமான எஜுகேஷனை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா படிப்பு தான், படிப்புக்கு அழிவே கிடையாது. நம்ம டியூ சாஃப்ட்ல ஒரு வாரத்துக்கு 1,92,000 மாசத்துக்கு 7,62,000 சம்பாதிக்க முடியும். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றது இந்த இடத்துல ஜென்ரேஷன் இந்த எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு 98% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வரும்போது இன்னைக்கு நிறைய பேர் வேலை இல்லாம தான் இருக்கிறாங்க. என்ன காரணம்னா ஸ்கில் இல்லாதனால தான் வேலை இல்லாம இருக்காங்க. நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க, அவங்க ஓன் பிசினஸ் பண்றாங்க, ஃப்ரீலான்ஸ் பண்றாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஆனா அதுல சக்சஸ் பண்ண முடியறது இல்லை. என்ன காரணம்னா ஸ்கில் இல்லாததான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீட்லயே ரெஸ்பெக்ட் கிடைக்க மாட்டேங்குது. என்ன, நான் லட்சக்கணக்கில் கட்டி படிக்க வச்சேன், இவ்வளவு படிச்சுட்டு நீ வேலை இல்லாம இருக்கிற, தண்டச்சோரா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னா ஸ்கில் இல்லாதனால தான். அப்ப ஸ்கில் இல்லைன்னா லைஃபும் கிடையாது, பணமும் கிடையாது. அப்போ மோர் ஸ்கில், மோர் மணி, மோர் ரெஸ்பெக்ட். அப்போ டியூ சாஃப்ட் இஸ் கிவிங் எவ்ரிதிங். டியூ சாஃப்ட்ல நீங்க ஸ்கில்லும் வளர்த்துக்க முடியும், பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, ரெஸ்பெக்டும் கிடைக்கும். நான் டியூ சாஃப்ட்ல ஸ்டார்டிங் கேட்டலையா அந்த 6 பாயிண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? 100% கிடைக்கும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கும் நம்ம என்டர் ஃபேமிலிக்கு நல்ல குவாலிட்டியான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எஜுகேஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால ஃபினான்ஷியலி நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும். இப்போ படிப்பும் பணமும் நம்ம கிட்ட இருக்கும்போது டைம் என்ஜாய் பண்ணி வாழ முடியும். ஏன்னா இதில் நமக்கான ஒரு டீம் ஒர்க் உண்டாகும் போது டைம் என்ஜாய் பண்ண முடியும். ஹெல்த்தை பார்த்துக்கலாம், ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு பேர் புகழ் மதிப்பு இருக்கும், நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு சேவிங் செக்யூரிட்டி 100% ஏற்படுத்த முடியும். இந்த 6 பாயிண்ட் தான் டியூ சாஃப்ட்ல கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு யுவர் நியூ லைஃப். இன்னைக்கு 24 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 65 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் இன் இந்தியா, 100% சக்சஸ் ரேஷியோ இன் டியூ சாஃப்ட். சரிங்களா? நம்ம டியூ சாஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்தியனால உருவாக்கப்பட்ட மல்டிநேஷனல் அகாடமி, பிளானட் டியூ சாஃப்ட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்தியா மட்டும் கிடையாது, நேபாள், கனடா அப்படின்ட்டு 3 கண்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருந்து, இ லேர்னிங்ல இருந்து, ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இருந்து, ஹெல்த் ப்ராடக்ட்ல இருந்து எல்லாமே நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க.